மனைவிக்கு பயந்த அரசன் ஒருவன் தன்னை போலத்தான் நாட்டில் உள்ள ஆண்கள் அனைவரும் இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள விரும்பினான். மனைவிக்கு பயப்படாத ஆண்களுக்கு பரிசும் மாலை மரியாதையும் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டான். குறித்த ஒரு நாளில் நகரம் முழுவதிலும் இருந்த மனமான ஆண்கள் அனைவரையும் பெரிய மைதானத்துக்கு வரவழைத்தான். மனைவிக்கு பயந்தவர்கள் எல்லோரும் இடது பக்கம் வாருங்கள், பயப்படாதவர்கள் எல்லோரும் வலது பக்கம் வாருங்கள் என்று சொன்னதும் எல்லா ஆண்களும் இடது பக்கம் வந்தனர். ஒரே ஒருவன் மட்டும் வலது பக்கம் வந்தான். அவனுக்கு மாலை மரியாதை செய்ய அரசன் முயன்ற போது அந்த மனிதன் சொன்னான், மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் இங்கே புறப்பட்டு வரும்போது என் மனைவி கூட்டத்துல நிக்காத, எப்ப நின்னாலும் தனியா நிக்கணும்னு சொல்லிவிட்டாள். அவளுக்கு பயந்துதான் தனியா நின்னேன்.